அடுத்து பார்க்க போகிறது முக்கியமான டாபிக், இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து சுப்ரீம் கோர்ட், அதாவது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கான ஆர்டிக்கிள் வந்து 124லேருந்து 147 வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோட மெயின் என்ன அப்படின்னா, அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலன் தான் சுப்ரீம் கோர்ட். அடிப்படை உரிமைகள் சம்மந்தமான பிரச்சனை ஃபுல்லாகவே சுப்ரீம் கோர்ட்டு தான் பண்ணுவாங்க, அதுக்கான தீர்வு கண்டுபிடிப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் இந்த உச்சநீதிமன்றம் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஒரே ஒரு தலைமை நீதிபதியும் 7 மற்ற நீதிபதிகளும் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு தலைமை நீதிபதியும் 25 நீதிபதிகளும் இருக்காங்க. ஆர்ட் 129 என்ன சொல்லுது அப்படின்னா, இது ஒரு ஆவண காப்பகம் அப்படின்னு சொல்லுது உச்சநீதிமன்றத்தை, அதாவது கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட உச்சநீதிமன்றத்தோட தலைமையிடம் பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குது. இப்போ இந்த உச்சநீதிமன்றத்துக்கு என்னென்ன மாதிரியான அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து முதலேற்பு அதிகார வரம்பு, அதாவது மூல வழக்கு விசாரணை வரம்பு, மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, அடுத்து நீதி பேராணை அதிகார வரம்பு, ஆலோசனை அதிகார வரம்பு, மறு ஆய்வு அதிகார வரம்பு, பதிவு செய்து கொள்ளும் நீதிமன்றம், அடுத்து பிற அதிகார வரம்பு. ஸோ இது எல்லாமே இதோட அதிகாரம். இப்போ இது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதலேற்பு அதிகார வரம்பு, ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன் ஆர்டிக்கிள் 131 இருக்குது. ஆர்டிக்கிள் 131 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய அரசாங்கத்திற்கும் ஒரு மாநிலம் அல்லது பல மாநிலங்களுக்கிடையே எழும் வழக்குகள், அரசாங்கத்துக்கும் ஒரு மாநிலத்துக்கிடையேவோ இல்லை அரசாங்கத்துக்கும் பல மாநிலங்களுக்கிடையேவோ ஏற்படக்கூடிய வழக்குகளை விசாரிக்கக்கூடிய உரிமை அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. இல்லை இப்போ ஒரு அரசாங்கமும் ஒரு மாநிலமும் சேர்ந்துக்கிட்டாங்க, இல்லை வேறு மாநிலங்களுக்கும் இந்திய அரசாங்கமும் ஏதேனும் ஒரு மாநிலம் அல்லது மாநிலங்களுக்கும் மறுபுறம் வந்து வேறு மாநிலம் அல்லது மாநிலங்களுக்கும் இடையே எழும் வழக்குகள். ஸோ ஒரு குரூப் வந்து அரசாங்கமும் ஏதாவது ஒரு மாநிலமும் இருக்கலாம், இல்லை இன்னொரு குரூப் வந்து வேறு மாநிலங்கள் சேர்ந்த குரூப்பாக இருக்கலாம். ஸோ இதுக்கு ரெண்டுக்கு ஏற்படக்கூடிய வழக்குகள் இது எல்லாமே உச்சநீதிமன்றம் தான் பார்க்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையே எழும் வழக்குகள். ஸோ ஸ்டேட்ஸ்குள்ளே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய உரிமை வந்து உச்சநீதிமன்றத்திற்கு உண்டு. இப்போ இந்த உச்சநீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா 7வது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது 1956 ஜனவரி 26 படி 1950க்கு முன்னரே செய்து கொண்ட ஒப்பந்தங்களில் உச்சநீதிமன்றம் செயல்பட முடியாது. ஸோ இது முக்கியமான ஒரு சட்ட திருத்தம், 7வது சட்ட திருத்தம். என்ன சொல்கிறாங்கன்னா, 1950க்கு அப்புறம்தான் வந்து உச்சநீதிமன்றமும் அரசியலமைப்பு உருவாச்சு. அதுக்கு முன்னாடி செய்து கொண்ட அந்த 1950க்கு முன்னாடி செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உச்சநீதிமன்றம் என்னென்ன மாதிரியான வழக்குகளில் அதிகாரம் செலுத்தலாம்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிற 3 வந்து உச்சநீதிமன்றம் தலையிட முடியாதது. ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நதிநீர் பிரச்சனை, அங்கேயே பார்த்தோம். நதிநீர் பிரச்சனையில் உச்சநீதிமன்றம் எதுவுமே பண்ண முடியாது. அடுத்து வந்து நிதி கமிஷன் தொடர்புடைய விஷயங்களில் பண்ண முடியாது. மத்திய மாநில அரசு செலவு பண்ணுறதுல உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது. ஸோ இந்த 3 முறைகள்லையும் 3 வழக்குகள்லையும் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது. அடுத்து பார்க்குறோம் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, அப்பீல் பண்ணுறது, அப்பீலேட் ஜூரிடிக்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆர்டிக்கிள் முக்கியமான ஆர்டிக்கிள். ஒன்று வந்து 132, 133, 134. ஃபஸ்ட்டு 132 என்ன சொல்லுது அப்படின்னா, அரசியலமைப்பு சார்ந்த மேல்முறையீடு வழக்குகளில். ஸோ அரசியலமைப்பு பற்றின மேல்முறையீட்டு வழக்குகளில் வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லலாம். அடுத்து 133 வந்து சிவில் விவகார சம்பந்தமான மேல்முறையீட்டில். 134 பார்த்திங்கன்னா குற்றவியல் மேல்முறையீட்டு வழக்கில். ஸோ இதில் எல்லாமே வந்து உச்சநீதிமன்றம் விசாரணை பண்ணலாம், வழக்கு பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நீதி பேராணை அதிகார வரம்பு. நீதி பேராணை அதிகார வரம்பு பார்த்திங்கன்னா விரிட் ஜூரிடிக்ஷன் ஆர்டிக்கிள் 139. அதாவது பார்ட் 3ல் உள்ள அடிப்படை உரிமைகள் இருக்கு இல்லையா, அந்த உரிமைகள் வந்து கிடைக்காத ஒரு நபர் வந்து என்ன பண்ணலாம், டைரெக்டாக வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகலாம். பேராணை அதிகார வரம்பு விரிட் ஜூரிடிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா 139. இந்த 139 ஆர்டிக்கிள் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட் 3ல் இருக்கு இல்லையா, பார்ட் 3ல் என்ன இருக்குது, அடிப்படை உரிமைகள் இருக்குது. ஸோ அந்த பார்ட் 3ல் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் கிடைக்காத ஒரு நபர் என்ன செய்யலாம் அப்படின்னா, அவருக்குரிய உரிமைகள் வந்து கொடுக்கல
அப்படிங்கிற சமயத்தில் அவர் வந்து நேரடியாக டைரெக்டாக உச்சநீதிமன்றத்தை அணுகி எனக்கு இதுக்கான தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த உச்சநீதிமன்றம் என்ன பண்ணலான்னா ஆர்ட் 32 என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்ட் 32 5 வகையான நீதி பேராணைகள் சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த நீதி பேராணைகள் அடிப்படையில் அவருக்கு தீர்ப்பு வழங்க முடியும். அதுதான் வந்து நீதி பேராணை அதிகார வரம்பு. அந்த அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆலோசனை அதிகார வரம்பு, அதாவது அட்வைசரி ஜூரிடிக்ஷன். இது வந்து ஆர்டிக்கிள் 143 சொல்கிறாங்க. அதாவது குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா தனக்கு சந்தேகம் ஏற்படும் போது ஏதாவது ஒரு லாலையோ இல்லை ஏதாவது ஒரு வேறு ஏதாவது வழக்குகளையோ அவருக்கு வந்து சந்தேகம் வரும்போது டைரெக்டாக அவர் என்ன பண்ணலான்னா உச்சநீதிமன்றத்தை காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து விளக்கம் கேட்கலாம். இந்த சட்டம் வந்து எந்த மாதிரி வரும் அப்படிங்கிற விளக்கத்தை வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் சட்ட பிரச்சனை குறித்து உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு விளக்கம் அளிக்கலாம். ஸோ குடியரசுத் தலைவர் கேட்கக்கூடிய சந்தேகத்துக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய பொறுப்பு வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. ஆனால் அந்த விளக்கம் வந்து குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தாது. அவங்க வந்து ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உச்சநீதிமன்றம் கொடுக்க முடியும். அவங்க வந்து குடியரசுத் தலைவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, ஒன்லி ஆலோசனை மட்டும்தான் கொடுக்கலாம். அதான் வந்து ஆலோசனை அதிகார வரம்பு. அடுத்து பார்த்திங்கன்னா மறு ஆய்வு அதிகார வரம்பு, அதாவது ரிவைசரி ஜூரிடிக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஆர்டிக்கிள் 137 அதாவது 137 என்ன சொல்கிறாங்கன்னா உச்சநீதிமன்றம் இருக்குது. இப்போ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுது, ஒரு தீர்ப்பு வழங்கிருச்சு அப்படின்னா அதில் ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா தன்னோட தீர்ப்பையே மறு ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அதை சொல்கிறது தான் 137. அதாவது உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பை மறு ஆய்வு செய்து தவறு இருப்பின் திருத்த முடியும். அந்த அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. ஸோ இந்த தீர்ப்பு வந்து பிற கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துவதாக இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது. ஸோ இந்த தீர்ப்பு அதாவது ஏற்கனவே ஒரு தீர்ப்பு கொடுத்து திருப்பி மாற்றுறதுனால பிற கீழ் நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துகிற மாதிரி இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தை எந்த வகையிலையும் கட்டுப்படுத்த முடியாது. இது அவங்க பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறது தான் வந்து மறு ஆய்வு அதிகார வரம்பு. வந்து பதிவு செய்து கொள்ளும் நீதிமன்றம், அதாவது கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இது வந்து ஆர்டிக்கிள் 129 சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கு எடுத்திருக்கு, அந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கிருச்சு அப்படின்னா அதோட எல்லா டேட்டாஸுமே அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. பதிவேடுகளை முறைப்படுத்தும் நீதிமன்றமாகும். எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணி தான் வச்சுருப்பாங்க நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில். ஸோ அதை அவமதிக்கிறவங்கள தண்டிக்கும் அதிகாரமும் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பிற அதிகாரங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன அதிகாரம் தவிர மற்ற அதிகாரங்கள், அதாவது மிஸ்சிலேனியஸ் ஜூரிடிக்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிற நீதிமன்றங்களை கண்காணிக்கும் அப்புறம் தீர்ப்பை மேலாய்வு செய்யும் அதிகாரம் உண்டு. அதாவது உச்ச நீதிமன்றம் தான் ஓகேவா, ஹை பொசிஷனில் இருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றங்கள், மற்ற நீதிமன்றங்கள், மாநில நீதிமன்றங்கள் அவங்க என்ன மாதிரியாக செயல்படுறாங்க, அவங்க இப்போ ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் இவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆய்வு செய்யலாம். அவங்க கொடுத்த தீர்ப்பு கரெக்டாக என்ன அப்படிங்கிறத வந்து ஆய்வு செய்யலாம். அந்த உரிமை வந்து அந்த அதிகாரம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. அடுத்து வந்து பாராளுமன்றத்தில் இயற்றப்படும் சட்டம் அரசியலமைப்புக்கு எதிராக இருந்தால் தடை செய்யும் அதிகாரம். ஸோ பாராளுமன்றத்தில் தான் சட்டம் இயற்றுறாங்க, அது வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு இருக்கணும் அந்த சட்டம். அதுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இவங்க அந்த சட்டத்தை தடை செய்யக்கூடிய அதிகாரம் கூட உச்சநீதிமன்றத்துக்கு உண்டு. அடுத்து வந்து 1975 அவசர நிலை பிரகடனம் பண்ணாங்க. ஓகேவா, 1975 அவசர நிலை பிரகடனம் வந்து இந்திரா காந்தி அவங்க வந்து பிரதமராக இருக்கும்போது நடந்துச்சு. அப்போ வந்து 39வது சட்ட திருத்தம் மற்றும் 42வது சட்ட திருத்தத்தின்படி சில பகுதி அரசியலமைப்புக்கு எதிராக இருந்ததால் உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சுருக்கு. ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, உச்சநீதிமன்றம் வந்து சில சட்டங்களை வந்து தடை பண்ணலாம் அப்படின்னு. அப்படி நடந்தது தான் வந்து 1975 அவசர நிலை பிரகடனம் நடந்தப்போ சில சட்டங்கள் வந்து இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக இருந்ததுனால அது தடை பண்ணியிருக்கு. ஸோ ஸ்ட்ரக் டவுன் அப்படின்னா உச்சநீதிமன்றம் அந்த சட்டத்தை ரத்து பண்ணுறது. ஓகேவா, இதுதான். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுப்ரீம் கோர்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது சம்மந்தமாக சில நோட்ஸ் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல
தலைமை நீதிமன்றம் அப்படின்னு உருவான ஆண்டு வந்து 1774. இது வந்து ஆங்கிலேயர் ஆட்சியிலேயே வந்து உருவாயிடுச்சு இந்த நீதிமன்றம். அதில் வந்து முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர் இலிஜா இம்பே தான் ஃபஸ்ட்டு தலைமை நீதிபதியாக இருந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றம், நம்ம இப்போ படித்தோம் இல்லையா, உச்ச நீதிமன்றம். அதுக்கு முன்னாடி வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம்லாம் இல்லை, ஒரே ஒரு தலைமை நீதிமன்றம் தான் இருந்துச்சு எப்போது ஆங்கிலேயர் ஆட்சியில். உச்ச நீதிமன்றம்ங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது வந்து 1950 ஜனவரி 28. அதாவது 1950 ஜனவரி 26 தான் வந்து நமக்கு அரசியலமைப்பு சட்டம் வந்து என்னாச்சு நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறமா 1950 ஜனவரி 28 2 நாள் கழிச்சு உச்சநீதிமன்றத்தை உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த உச்சநீதிமன்றத்தோட முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர், சுதந்திர இந்தியாவோட முதல் தலைமை நீதிபதியாக இருந்தவர் ஹரிலால் ஜே ஹனியா. ஸோ இவங்க தான் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்த உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி. ஸோ இந்த 4 நோட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து உச்சநீதிமன்றம் ரிலேட்டடாக வரக்கூடியது. பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா, இந்திய அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, இவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுக்குரிய தகுதி, இவங்களை பற்றி என்னென்ன ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறவங்க வந்து யாரால் நியமிக்கப்படுறாங்கன்னா குடியரசுத் தலைவரால் தான் நியமிக்கப்படுறாங்க. அதை பற்றி சொல்கிற ஆர்ட் வந்து 76. ஓகேவா? அடுத்து வந்து இவங்க யார் அப்படின்னா இந்திய அரசின் முதல் மற்றும் தலைமை சட்ட அதிகாரி. ஸோ லீகல் அட்வைசர், சீஃப் லீகல் அட்வைசர் அப்படிங்கிறவங்க யாருன்னா அட்டார்னி ஜெனரல். ஸோ அரசுக்கு சட்டத்தை பற்றி அட்வைஸ் பண்ணலாம். ஓகேவா? அவங்க தான் வந்து அட்டார்னி ஜெனரல். ஸோ இவங்களோட தகுதிகள் என்ன? மெயின் வந்து குடிமகனாக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்ற நீதிபதியை 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் வேலை பார்த்துருக்கணும். இல்லை அப்படின்னா உயர் நீதிமன்ற நீதிபதியை 10 ஆண்டுகளுக்கு குறையாமல் பணியாற்றிருக்கணும். ஸோ ஒரு ஜட்ஜோ அல்ல உள்ள ஒரு லாயரோ தான் வந்து அட்டார்னி ஜெனரல் போஸ்ட்டுக்கு வர முடியும், வேறு யாரும் வர முடியாது. ஸோ இதுதான் இவங்களோட தகுதிகள். இவரோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் இவங்க இருக்கலாம். அப்படி இருந்தாலும் இப்போ ஒரு ஆட்சி முடியுது, இப்போ 5 ஆண்டுகள் ஒரு கட்சி வந்து ஆட்சி பண்ணிருச்சு, அது மாறப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக அட்டார்னி ஜெனரலையும் பதவி விலக செஞ்சு வேறு அட்டார்னி ஜெனரலை மாற்றுவாங்க. ஓகேவா? பார்த்தோன்னா அட்டார்னி ஜெனரலோட கடமைகள் மற்றும் பணிகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவர் அனுப்பும் சட்ட வினாக்கள் குறித்து அரசுக்கு அறிவுரை வழங்குதல். ஃபஸ்ட்டு அட்வைஸ் பண்ணலாம் அவர் இந்த மாதிரியான, அதாவது குடியரசுத் தலைவர் கேட்குற சட்ட ரிலேட்டடாக கேட்குற கேள்விகளுக்கு இவங்க வந்து அறிவுரை வழங்கலாம் ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தன்மை கொண்ட பிற கடமைகளை செய்தல், அதாவது சட்டம் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மற்ற கடமைகளை செய்யலாம். அடுத்து வந்து அரசியலமைப்பு அல்லது பிற சட்டங்கள் மூலம் அவருக்கு வழங்கும் அலுவல்களை செய்தார். ஸோ அரசியலமைப்புலையோ இல்லை சட்டங்கள்லையோ அவருக்கு ஏதோ வேலை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை அவர் பண்ணலாம். அடுத்து அரசாங்கம் சம்பந்தமான எந்த வழக்கிலும் உச்ச மற்றும் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடும் பொறுப்பு. அதாவது கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வழக்குகளில் உயர் நீதிமன்றத்திலையோ இல்லை உச்ச நீதிமன்றத்திலையோ இவர் வந்து அரசாங்க சைடு நின்று வாதாடலாம், அந்த பொறுப்பு இருக்குது இவருக்கு. ஸோ இதுதான் இவரோட பணிகள். அடுத்து இவருக்கான உரிமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய அரசுக்கு எதிரான வழக்குகளில் ஆஜராகவோ ஆலோசனை வழங்கவோ கூடாது. இவர் வந்து கவர்மெண்ட்டோட சொத்துங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு எதிராக எந்த இதுவுமே இவரால் பண்ண முடியாது, எந்த வழக்குலையும் ஆஜராக முடியாது, ஆலோசனையும் கொடுக்க முடியாது. அடுத்து வந்து கிரிமினல் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆதரவாக அரசு அனுமதியின்றி வாதாடக்கூடாது. எல்லாமே கவர்மெண்ட்டோட அட்வைஸ் படி தான் இவர் நடக்க முடியும், இவராக எந்த எதுவுமே பண்ண முடியாது. ஸோ குற்றம் சாட்டப்பட்ட வேறு கிரிமினலுக்கு ஆதரவாக இவர் வந்து வாதாட முடியாது. அதே மாதிரி வேறு எந்த நிறுவன ஆர்கனைசேஷன்லேயும் இவர் வந்து இயக்குனராக எந்த பதவியிலையும் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் இவருக்குரிய உரிமைகள். அடுத்து இவரோட நோட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, சுதந்திர இந்தியாவின் முதல் அட்டார்னி ஜெனரல், ஃபஸ்ட்டு அட்டார்னி ஜெனரல் எப்போ வந்த ஆண்டு அவங்க யார் அப்படின்னா MC செட்டில்வார்ட். இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு அட்டார்னி ஜெனரலாக நியமிக்கப்பட்டாங்க சுதந்திர இந்தியாவில். ஸோ இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1950 63 வரைக்கும் அட்டார்னி ஜெனரலாக இருந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட வந்து இந்திய அட்டார்னி ஜெனரல் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து